ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொல் அற்ற தொடர் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அதுதான் வந்து பிறமொழி சொல் அற்ற தொடர். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அடுத்து பாருங்கள், சரியான சொற்றொடரை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. தாழ்வு உயர்வு கருது பிறப்பில் வந்து தவறு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஏபிசி ஏசிடி அப்படிலாம் வந்துன்னா தவறாக கொடுத்துருக்காங்க. அதில் பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் வந்து தவறு, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ பி ஆன்சர் தான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், இதில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று அப்படிங்கிறாங்க. அவை எல்லாம் மாதவியின் வந்து நூல்கள். ஸோ இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னா வந்து 3 and 4 தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நம் கூற்று சிறிதும் வந்து ஏற்கத்தக்கது வந்து அன்று. ஸோ வந்துன்னா ஒருமையில் வந்து குறிப்பிட்டிருக்கேன். அவை எல்லாம் மாதவியின் வந்து நூல்கள். ஸோ இது வந்து ஒருமைப்பன்மையை வச்சு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டு வந்து என்ன 3 and 4. இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அது கரெக்டு. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். ஸோ 3 and 4 மட்டும்தான் வந்து இதில் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முட்டையிட்டது சேவலா பெட்டையா, இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த நமக்கு வந்து முட்டை இடுறது அப்படின்னா வந்து சேவல் வந்து முட்டையிடாது, பெட்டைக்கோழி தான் வந்து முட்டையிடும். ஸோ வந்து கேட்குற கேள்வியிலே வந்து தவறு இருக்குது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு வந்து கேட்குற கேள்வியிலே வந்து வலு இருக்குது. அதனால தான் வந்து இது வந்து வினா வலு அப்படிங்கிறாங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா, இந்த வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னா வந்து வினாவலு அப்படிங்கிறாங்க. வரை, இந்த வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயர் ஆக்குக அப்படிங்க. வரை அப்படின்னா வந்து வரைந்தவன், அதுதான் கரெக்ட். இதே வரைதல் அப்படின்னா வந்து ஒரு தொழில் பெயர் வரும். வரைந்த அப்படின்னா பெயரச்சம் வரும். வரைந்து அப்படிங்கையில் வினையச்சம் வரும். ஸோ வந்து இதுக்கு வினையாளனையும் பெயர் அப்படின்னா வந்து வரைக்கு வந்து வரைந்தவன். அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்கள். டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர். இதை வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மற்ற இதை விட இந்த டெலிகேட் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர். சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி. ப்ரொபோசல் அப்படின்னா வந்து கருத்துரு. புரோட்டோக்கால் அப்படின்னா வந்து மரபு தகவு. டெலிகேட் வாகை சூடி, பேராளர். சாம்பியன் வாகை சூடி. ப்ரொபோசல் கருத்துரு. புரோட்டோக்கால் மரபு தகவு. அடுத்து பாருங்கள், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஊ அப்படின்னா வந்து இறைச்சி அப்படிங்கிறாங்க. ஊ என்ற சொல்லின் பொருள் தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஊ அப்படின்னா வந்து இறைச்சி. தூ என்ற சொல்லின் பொருள் பின்வருவற்றுள் எது அப்படிங்கிறாங்க. தூ அப்படின்னா வந்து உன் அப்படிங்கிறாங்க. தூ என்னும் சொல்லின் பொருள் வந்துன்னா உன். நம்ம என்ன சொன்னோம், இது ஊ அப்படின்னா வந்து ஊன் இறைச்சி அப்படிங்கிற மாதிரி வரும். தூ என்ற வேர்ச்சொல்லிற்கான வந்து பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து வேர்ச்சொல் கிடையாது. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து உன். இது வந்து பொருள், அதுக்கு வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரதம் அப்படின்னா வந்து வாய்மை அப்படிங்கிறாங்க. சூழிகை அப்படின்னா வந்து நிலா முற்றம். மகோததி அப்படின்னா வந்து கடல். அவனி அப்படின்னா வந்து நாடு. சரதம் வாய்மை, சூழிகை நிலா முற்றம், மகோததி கடல், அவனி நாடு. அடுத்து பாருங்கள், தவறானதை வந்து சுட்டி காண்பிக்கவும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், மிளகு நீரை சாத்துமுது என்பது வந்து வைணவ மரபு அப்படிங்கிறாங்க. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு அப்படிங்கிறாங்க. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அப்படிங்கிறாங்க. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை செட்டிநாடு மரபு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் தவறானது வந்து எது அப்படின்னா அமிழ்தத்தை வந்து கருப்பஞ்சாறு என்பது வந்து ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அப்படிங்கிறது தான் தவறு அப்படிங்கிறாங்க.
எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. மோனை அப்படின்னாவே முதலெழுத்து ஒன்று வந்திருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து மோனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து இது வந்து கீழ்கதுவாய் மோனை 1 2 4 அந்த அந்த அடியில் 1வது சீரு 2வது சீரு 4வது சீரு ஒன்றி வந்திருந்தா அது வந்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே கூளை அப்படின்னா வந்து அந்த முதல் சீர் 2ஆம் சீர் 3ஆம் சீரில் அந்த முதலெழுத்து ஒன்றி வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கூளை மோனை அப்படின்னு. இதே மேற்கதுவாய் மோனை அப்படின்னா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா அந்த அடியில் வந்து 1வது சீரு 3வது சீரு 4வது சீரு ஒன்றி வந்திருந்தா மேற்கதுவாய் மோனை. ஸோ இதில் வந்து என்ன எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார். அதில் வந்து என்ன முதல் எழுத்து வந்து முதல் சீர் 2ஆம் சீர் 4ஆம் சீரில் ஒன்றி வந்திருக்கு. அதனால இது வந்து கீழ்கதுவாய் மோனை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. வெண்மதி அப்படின்னா வந்து வெண்மை கூட்டல் மதி தான் வந்து வெண்மதி அப்படின்னு வரும். வெந்து உவர்ந்தனா வெந்து கூட்டல் உவர்ந்து கரெக்டு. கருமுகில்னா கருமை கூட்டல் முகில் தான் கருமுகில். காடிதனை அப்படின்னா காடு கூட்டல் இதனை தான் காடிதனை. ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து பிசிடி கரெக்டாக இருக்குது. ஏ மட்டும் தவறாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு மை விகுதி வரும். வெண்மதி எப்படி பிரிப்பாங்க, வெண்மை கூட்டல் மதின்னு தான் பிரிப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏ வந்து தவறாக பிரித்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளே. இது வந்து ஒரு புறநானூற்று பாடல். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது வந்து ஒரு சிலப்பதிகார பாடல். சிலப்பதிகாரத்தை தான் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிறாங்க. அதனோட ஆசிரியர் இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகரை தான் வந்து குறிப்பிடுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னா மாணிக்க வாசகர். இதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். திருமூலர் பற்றி அதிகம் கேட்டது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இதெல்லாம் வந்து திருமூலர் பற்றின கேட்ட கேள்விகள். ஸோ இது வந்து 4 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பார்த்துங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னா பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளினா கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வருவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு திருமூலர் அப்படின்னு கொடுத்துருக்கனால இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து பாருங்க, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து ஒரு திருக்குறள் பற்றின கேள்வி. திரு கூட்டல் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. இது நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை வந்து கூறுவார். இது வந்து தவறு. இது வந்து என்னென்னா முப்பால் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க, ஐம்பால் அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இது வந்து தவறானது. இது வந்து தமிழ்மறை அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்களே தவிர இது வந்து ஐம்பால் கிடையாது, முப்பால். ஸோ நம்ம உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் இதெல்லாம் வந்து திருக்குறளுக்கு வழங்கும் வந்து வேறு பெயர்கள். ஸோ நமக்கு ஐம்பாலுங்கிறது தவறு. அதுலேயே நமக்கு வந்து இந்த 2 வந்து தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. திருக்குறளில் வந்து 133 அதிகாரங்கள். ஆமாம், ஒரு 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களும் வீதம் தான். 1330 குறட்பாக்கள் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி 9 இயல்கள் வந்து இருக்கும். திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு 32ன்னு சொல்கிறாங்க. 32 கிடையாது, கிமு 31 தான் சொல்லுவாங்க திருவள்ளுவரோட காலம். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடப்படுகிறது. ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து 1 and 3 தான். திருக்கூட்டல் குறள்னா திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் இது திருக்குறள் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் வந்து 133 அதிகாரங்கள் வந்து உள்ளன. இது வந்து முப்பால்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே ஐம்பாலுங்கிறதுனால தவறு. திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு. ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் வந்து எது அப்படின்னா வந்து குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் வந்து குயில். பாரதிதாசனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது? புரட்சி கவி, பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், இதெல்லாம் வந்து பாரதிதாசனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். கேள்வி என்ன? பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா வந்து குயில். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக.
பட்டியல் 1 பட்டியல் 2 கோக்கோதை நாடு அப்படின்னா வந்து சேர நாடை தான் வந்து கோக்கோதை நாடு அப்படிங்கிறாங்க. இதே பார்ப்பு அப்படின்னா வந்து குஞ்சு. புள்ளினம் அப்படின்னா வந்து பறவை. புல் அப்படின்னாவே பறவை அப்படி தான் சொல்லுவாங்க. அல்லற் பலனம் அப்படின்னா வந்து அல்லல் அப்படின்னாவே சேரு அப்படின்னு ஒரு இடம் கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன அல்லற் பலனம் அப்படின்னா வந்து சேற்று வயல். ஸோ கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாடு, பார்ப்பு குஞ்சு, புள்ளினம் பறவை இனம், அல்லல்னா சேரு, அல்லல் பலனம் அப்படின்னா வந்து சேற்று வயல். ஸோ இந்த பொறுத்துக அப்படியே ஒரு கேள்வியை கேட்டுருந்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். ஸோ கலாவதி, ரூபாவதி, மானாவிஜயம், தனிப்பாசுர தொகை, நாடகவியல் இது எல்லாமே வந்து பரிதிமாற் கலைஞர் அவர்களுடையது தான். ஸோ பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரியர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன? நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்து பாருங்கள், ஏலாதிபத்தி கூறுகள் வந்து எது சரியானவை அப்படிங்கிறாங்க. 1 and 3 மட்டும்தான் சரி. பாடல்கள் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் தான் வந்து ஏலாதி அப்படிங்கிறாங்க. ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார் அப்படின்னு. இதில் வந்து என்ன சொல்ல, ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல்பிணி நோயை வந்து நீக்கி நலம் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து என்னென்னா 1 and 3 மட்டும்தான். ஏலாதின் ஆசிரியர் கனிமேதாவியர். இது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்கள்னாவே அது வந்து அறநூல்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அற இலக்கியம் தான். இதில் எத்தனை கருத்துக்கள் வந்து கூறப்படுற மாதிரி நல்லா தெளிவாக பார்த்துங்க. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் அப்படின்ட்டாங்க. இதில் ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்து மருந்து தான் உடல்பிணி நோயை வந்து நீக்கி வந்து நலம் செய்யும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பொருந்தாத இணையை வந்து தெரிவு செய்க. எது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதில் எது பொருந்தாதது அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. இயேசு பெருமான் அப்படின்னு வந்து ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அது ரட்சணை யாத்ரீகம் வந்து அவரோட ஆசிரியர் தான் ஹெச்ஏ கிருட்டின. சிவபெருமான் அப்படின்னா வந்து சுந்தரர் அப்படிங்கிறாங்க. புத்தபிரான் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2 நூல்கள் தான் வந்திருக்கணும். ஒன்று வந்து குண்டலகேசி வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா மணிமேகலை வந்திருக்கணும். அது 2 தான் வந்து பௌத்த காப்பியம் வந்து வரும். நீலகேசி அப்படிங்கிறது ஒரு சமண சமய காப்பியம் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நீலகேசிக்கும் புத்தபிரானுக்கும் சம்மந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் அப்படின்னா வந்து உமரு புலவர். ஏன்னா சீராபுராணத்தின் ஆசிரியர் தான் உமரு புலவர். ஸோ அவரை இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நபிகள் நாயகத்தின் வரலாற்றை தான் குறிப்பிடுவாங்க. ஸோ தவறாக இருக்கிறது வந்து ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை வந்து ரட்சணை யாத்ரீகம், அது வந்து இயேசு பெருமான், அதாவது ஒரு கிறிஸ்தவ காப்பியம். சுந்தரர் வந்து என்னென்னா சிவபெருமான். ஏன்னா தேவாரம் பாடின பாடல்கள் வந்து என்ன, சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர் அவரோட பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து சைவ சமய நூல்கள் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து அது வந்து சிவபெருமான் தான் வருவார். ஸோ புத்த பிரான் அப்படிங்கிற நமக்கு 2 நூல்கள் வந்திருக்கணும். ஒன்று மணிமேகலை வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா குண்டலகேசி வந்திருக்கணும். 50 காப்பியங்களே அது 2 மட்டும்தான் வந்து பௌத்த காப்பியங்கள். நமக்கு நீலகேசி வந்திருக்கு, அது 5 காப்பியம். அதுலேயும் நீலகேசி வந்து சமண சமய காப்பியம். ஸோ பொருந்தாத இணை வந்து சீதான். அடுத்து பாருங்க, குற்றால குறவஞ்சி பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. 1 and 2 தான் வந்து சரியானவை அப்படிங்கிறாங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் வந்து பிறந்தவர் அப்படிங்கிறாங்க. திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் வந்து மைய கதை பொருள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குறவஞ்சி வந்து 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஸோ அது அந்த ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் பண்ணி நம்மளை வந்து குழப்புறாங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் குறவஞ்சி. 90 தமிழை ரீட் பண்ணும்போதும் கரெக்டாக படித்துக்குங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். குறவஞ்சி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் வந்து குறவஞ்சி. ஸோ இவங்க 90 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா, அது வந்து தவறு. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது வந்து என்ன, 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. குற்றால குறவஞ்சின் ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர், அவரோட ஊர் வந்து மேலகரம் அப்படிங்கிறாங்க. குற்றாலநாதர் வந்து உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்லுவதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இந்த பாடலடியோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறாங்க. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இந்த பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என அலைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்னா வந்து குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம்,
இதெல்லாம் வந்து வரலாற்று காப்பியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்துக்கு வந்து வழங்கப்படும் வந்து வேறு பெயர்கள். ஸோ முதல் காப்பியம் அப்படின்னாவே வந்து சிலப்பதிகாரம் தான் சொல்லுவாங்க. அதில் அதிகமாக கேட்குறது குடிமக்கள் காப்பியம்னா வந்து எந்த காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துலேருந்து பெரும்பிரிவு வந்து காண்டம்பாங்க, உட்பிரிவு வந்து காதை அப்படிம்பாங்க. சிலப்பதிகாரத்துலேருந்து மொத்தம் வந்து 30 காதைகள் வந்து இருக்குது. ஸோ ஒற்றுமை காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, அம்மானை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படிங்கிறாங்க. 1 and 2 தான் கரெக்டு. அம்மானை என்பது வந்து மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று தான் அம்மானை அப்படிங்கிறாங்க. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர் அப்படிங்கிறாங்க. ஸோ அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. அது ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக அப்படிங்கிறாங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றுமதி செஞ்சது எது அப்படின்னா வந்து அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னா வந்து புறநானூறு. இந்த கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னா வந்து இது வந்து பட்டினப்பாலை தான் சொல்கிறாங்க. ஸோ விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்களில் அதிக அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றுமதி செஞ்சது வந்து சொல்கிறது வந்து அகநானூறு. அகநானூறு சிறப்பு பெயர் வந்து என்னென்னா நெடுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து என்ன அடிவரை வந்து 13லேருந்து 31. இது 3 பிரிவுகளை உடையது. களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. அதுலேயும் வந்து குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. களிற்றி யானை நிறையில் எத்தனை பாடல்கள்னா 120 பாடல்கள். மணிமடை பவளத்திலேருந்து 180 பாடல்கள். நித்திலக்கோவையிலேருந்து 100 பாடல்கள். அதுவும் ஒரு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னா புறநானூறு. புறநானூறு வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வழங்குவர் அப்படிம்பாங்க. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது. நாவாய் அப்படின்னா அந்த படகு, அதை தான் குறிப்பிடுவாங்க. அதை பற்றி சொல்கிறது வந்து பட்டினப்பாலை. ஏன்னா இந்த காவிரி பூம்பட்டினத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததை பற்றி அந்த துறைமுகத்தில் வந்து பட்டினப்பாலையில் சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து அதிகமாக குறிப்பிட்டிருப்பதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் அதிகமாக பட்டினப்பாலையில் தான் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதிகம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது அப்படின்னா அது எந்த நூல் குறிப்பிடுதுன்னா பட்டினப்பாலை. ஸோ ஒன்று படிக்கும்போது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதை பற்றின கதை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம எழுதிடலாம். ஃபுல்லாக எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம். புனையா ஓவியம் என்பது வந்து எதன் பொருள்? அதோட பொருள் என்ன அப்படின்னா கரி துண்டுகளால் வந்து வடிவம் மட்டும் வரைவது தான் வந்து என்ன புனையா ஓவியம் அப்படிங்கிறாங்க. புனையா ஓவியம் என்பதன் பொருள் வந்து கரி துண்டுகளால் வந்து வடிவம் மட்டும் வரைவது தான் வந்து புனையா ஓவியம் அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதிலேருந்து காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா வந்து கிரி அப்படின்னா வந்து மலையை தான் குறிப்பிடுது. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி என்பது இதில் வந்து கிரி என்பது வந்து மலையை குறிப்பிடும். திருவிளையாடற் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் வந்து சரியானவை எவை அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருவிளையாடற் புராணம்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர். அவரோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. அதனால நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதில் 2 and 3 மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. 2 என்ன சொல்கிறாங்க, திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்று உணர்ந்த சான்றோர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நூற்குறிப்பு படித்து வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதையும் பார்த்துங்க. இதில் வந்து 3 காண்டங்கள் வந்து இருக்கும். திருவிளையாடற் புராணத்திலிருந்து மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருஅளவை காண்டம் என்னும் 3 பிரிவுகளை வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திருவிளையாடற் புராணத்திலேருந்து 65 படலங்களும் 3200 பாடல்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறு. ஸோ 65 கிடையாது, 64 படலங்களை கொண்டது தான் வந்து திருவிளையாடற் புராணம். ஸோ ஃபஸ்ட் அந்த படலத்திலேருந்து தவறு பண்ணிட்டாங்க. ஸோ 65 படலங்கள் வராது, 64 படலங்களை கொண்டதான் திருவிளையாடற் புராணம். அடுத்து மேலே பாருங்கள், மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் வந்து திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன தவறு தான். ஸோ வந்து இது வந்து மொத்தம் வந்து 64 படலங்களை கொண்டது தான் வந்து திருவிளையாடற் புராணம். அதிலே வந்து 3363 பாடல்களை கொண்டது. அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. இது மாதிரி கூற்றுகளை வந்து கேட்பாங்க. நமக்கு என்ன திருவிளையாடற் புராணம்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா அதோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர், காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு, 3 காண்டங்களை கொண்டது. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருஅளவை காண்டம். அதில் வந்து 64 படலங்களை கொண்டது, 3363 பாடல்களை கொண்டதான் திருவிளையாடற் புராணம். அதை பற்றி எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்து பாருங்கள் பட்டியல் 1 பட்டியல் 2 இது வந்து என்ன தனியாகவும் கேட்பாங்க. 4 கொஸ்டினை வந்து ஒரே கொஸ்டினாக வச்சுருந்துருக்காங்க. இதில் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து ஹால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு வந்து சொல்கிறது தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னா வந்து தண்டி அலங்காரத்தோட மேற்கோள். அதான் தண்டி அலங்காரம் தான் தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு. தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படி சொன்னது யாருன்னா க்ரௌல் அப்படிங்கிறாங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லதுன்னா ஹால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னா வந்து க்ரௌல். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. அடுத்து பாருங்கள் சிறுபானாற்று படை. சிறுபானாற்று படை அப்படின்னா வந்து நல்லூர் நத்தனா தான் சிறுபானாற்று படை. இதே திருமுருகாற்று படை அப்படின்னா வந்து நக்கீரர் வருவாங்க. நெடுநல் வாடையாக நக்கீரர் தான் வருவாங்க. பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னா முடத்தாம கண்ணியர் தான் பொருணர் ஆற்றுப்படை. இதே பெரும்பானாற்றுப்படை அப்படின்னா வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அதான் வந்து பெரும்பானாற்றுப்படை. ஸோ சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை நக்கீரர், பொருணராற்றுப்படை அப்படின்னா வந்து முடத்தாம கண்ணியர், பெரும்பானாற்றுப்படை அப்படின்னா வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. இன்டர்நெட் அப்படின்னா இணையம், சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, இ ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ், இ புக் அப்படின்னா வந்து மின் நூல். இன்டர்நெட்னா இணையம், சர்ச் இன்ஜினா தேடுபொறி, இ ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ், இ புக் அப்படின்னா வந்து மின் நூல். கீழே காண்பனவற்றுள் பொருத்தம் அற்றதை வந்து தேர்வு செய்ய. கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க, அதை அண்டர்லைனும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பொருத்தம் அற்றதுன்னா அதை விட்டுருங்க. ஏபிடியை ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. மேபி கேட்டாங்க அப்படின்னா பதில் சொல்லணும். சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தான் வந்து தாயுமானவர் அப்படின்னு. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது வந்து தாயுமானவரது பாடல்கள். கரெக்டு. பராபர கண்ணிகள் வந்து தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஸோ சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பராபர கண்ணிகள் வந்து தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. ஸோ எல்லாமே கரெக்டு தான். இதுவும் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. வைப்பு முறை அகநானூற்று. அகநானூறுனா நெடுந்தொகைன்னு சொல்லிட்டோம். 8 தொகை நூல்கள் ஒன்று தான் அகநானூறு. அந்த வைப்பு முறை பார்த்துங்க. 10, 20, 30, 40 அப்படின்னா வந்து நமக்கு வந்து எது வரும் அப்படின்னா வந்து நெய்தல் வரும். இதே 6, 16, 26, 36 அப்படின்னா வந்து மருதத்திணை வரும். 4, 14, 24, 34 அப்படின்னா வந்து முல்லை வரும். 2, 8, 12, 18 அப்படின்னா வந்து நமக்கு குறிஞ்சி வரும். இதே 1, 2 அந்த சீரீஸில் வருது அப்படின்னா வந்து பாலை தான் வந்து அப்படி வரும். ஸோ ஃபஸ்ட்டே பாலை தான் வரும். 1 சீரீஸில் வருது பாலை வரும். அடுத்து வந்துன்னா 2, 8, 12, 18 வந்து குறிஞ்சி, 4, 14, 24, 34 வந்து முல்லை, 6, 16, 26, 36 அப்படிங்கிறது வந்து மருதம், 10, 20, 30, 40 வந்து நெய்தல். நம்ம என்ன போட்டுருவோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுவோங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 10 போட மாட்டோம். 10ங்கிறது வந்து பாலைக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ அதனால வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அகநானூற்றில் 10, 20, 30, 40ங்கிறது பாலை திணைக்கு வராது, நெல்லை திணைக்கு வரும். மற்ற எல்லாமே கரெக்டாக போட்டுருவீங்க. அந்த பாலைக்கும் நெய்தலுக்கும் உள்ளதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா வந்துன்னா நம்ம வந்து பாலைனாவே 1ல் தான் ஆரம்பிக்கும். நெய்தல் மட்டும்தான் வந்து 10, 20, 30, 40ன்னு வரும். அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக அப்படிங்கிறாங்க. வலை அப்படின்னா வந்துன்னா மீன்பிடி வலை அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது வலை அப்படின்னா வந்து பொந்து அப்படிங்கிறாங்க. வாழை அப்படின்னா வந்து மீன் வகை. வாழை அப்படின்னா வந்து மர வகை. ஸோ வாழை அப்படின்னா வந்து அந்த சி ஆப்ஷனை மட்டும் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வலை அப்படின்னா வந்து மீன்பிடி வலை, வலை அப்படின்னா வந்து பொந்து, வாழை அப்படின்னா வந்து என்ன மீன் வகை, வாழை அப்படின்னா வந்து மர வகை. அடுத்து பாருங்கள் கம்பர் ராமாயணம். கம்பர் ராமாயணம்னா கம்பர் ராமாயணத்துக்கிட்ட பேர் ராம அவதாரம். கரெக்டு தான். இரணியன் வதைப்படலாம் வந்து வான்மீகி வந்து ராமாயணத்திலேருந்து இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துன்னா 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. கம்பர் ராமாயணத்துக்கிட்ட பேர் ராம அவதாரம், இரணியன் வதைப்படலாம் வந்து வான்மீகி வந்து ராமாயணத்துலேருந்து இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த வான்மீகி எழுதிய ராமாயணத்தை வச்சு தான் கம்பரே வந்துன்னா ராமாயணத்தை வந்து எழுதிட்டு இருப்பார். அதுக்கு அவர் வச்ச பேர் தான் ராம அவதாரம் அப்படின்னா. ஸோ அதனால தான் கம்பரோட ராமாயணத்தை வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வான்மீகியோட ராமாயணத்தை தழுவி தான் வந்து கம்பராமாயணத்தை வந்து ஏற்றிருப்பாங்க.
நபிகள் நாயகம் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் அப்படின்னா வந்து பனு அகமது மரைக்காயர் அப்படின்னு. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையுமே பாடி முடித்தவர் யார் அப்படின்னா வந்து பனு அகமது மரைக்காயர். நமக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது உமரு புலவரா பனு அகமது மரைக்காயரா அப்படின்ட்டு. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் வந்து பனு அகமது மரைக்காயர். அடுத்து பாருங்க, கண்ணதாசனோட பாடல்கள் வந்து பாருங்க. முத்தான முத்து அல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படிங்கிறது கண்ணதாசன் பாடல். சின்ன பயலே செய்திகளிடாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடையது. மக்கள் கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை. அவங்களோட பாடல் தான் வந்து சின்ன பயலே செய்திகளிடா. மற்ற இது எல்லாமே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இது எல்லாமே கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், எல்லாமே கண்ணதாசன் அவர்களுடையது. கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. அவங்க வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க சேரமான் காதலி நாவலுக்காக. அதை நோட் பண்ணிக்கோங்க. ராஜராஜ சோழன் உலா இந்த பாடியவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் அப்படிம்பாங்க. ராஜராஜ சோழன் உலா அதோட பாடியவர் வந்து ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன் அப்படின்னு கூட ஒட்டக்கூத்தர் வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லுங்கள். மாணிக்க வாசகர் அப்படின்னா வந்து இதில் யார் வருவாங்கன்னா திருக்கோவை தான் வந்து திருக்கோவையார் தான் வருவாங்க. திருக்கோவை தான் வரும். இதில் ஆண்டாள் அப்படின்னா வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த 2 நூல்கள் தான் ஆண்டாள் ஆசிரியராக இருப்பாங்க. சுந்தரர் அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை, இதை அடிப்படையாக வச்சு தான் சேக்கிலாரே பெரிய புராணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் தான் தாண்டக வேந்தர், அப்பர், வாகீச, மருணிக்கியார், இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசர் அவர்களுடைய வந்து சிறப்பு பெயர்கள். ஸோ மாணிக்க வாசகர் அப்படின்னா வந்து திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, இதெல்லாம் மாணிக்க வாசகர் அவருடைய நூல்கள். ஆண்டாளோட நூல்கள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, இதெல்லாம் ஆண்டாளுடையது. சுந்தரர் வந்து என்னென்னா திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசர் வந்துன்னா அவரோட சிறப்பு பெயர் வந்து தாண்டகவேந்தர். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து தொல்காப்பியர். இதில் மகடு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு ஒரு இடம் கேட்டிருக்காங்க. பெண்கள். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து தொல்காப்பியர். கீழே காண்பனவற்றுள் பொருத்தம் அற்றதை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் வந்து புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வந்து வாணிதாசன். கரெக்டு. இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து புதுவையை அடுத்த வந்து வில்லியனூரில் தான் வந்து பிறந்தவர். திரைக்கவி திலகம் வந்து மருதகாசி திரைக்கவி திலகம்னா யார் அப்படின்னா வந்து மருதகாசி அதுதான் சொல்லியிருக்காங்க. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் வந்து என்னும் தலைப்பில் மருதகாசின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வந்து வெளிவந்துள்ளது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மருதகாசி என்ன சொல்கிறாங்க, திரைக்கவி திலகம் அப்படிங்கிறாங்க. நீதிநெறி விளக்கம், கந்தர் கழிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை வந்து குமரகுருபர் வந்து பாடினார். ஸோ எல்லாமே கரெக்டு. நீதிநெறி விளக்கம், கந்தர் கழிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கரெக்டு. இந்த கந்தர் அனுபூதி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. ஸோ அந்த ஒரு இதை வச்சு மட்டும்தான் இது பொருத்தமற்றது அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்து பாருங்கள், காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள்லாம் கண்ணதாசனுக்கு உண்டு. கரெக்டு. ABD கரெக்டு. C தான் வந்து தவறு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க, பாரதிதாசன். இப்போ தான் பார்த்தோம், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதெல்லாம் வந்து பாரதிதாசனை பற்றி அதிகம் கேட்டது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். மாணிக்க வாசகரை பற்றி இந்த ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ்லேயே வந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. நல்லா பார்த்துங்க. ஒருத்தவங்களை கேட்குறாங்கன்னா அவங்கள பற்றியே தான் 4 கொஸ்டின் கேட்குறாங்க. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருப்பெருந்துறையில் தான் வந்து இருக்குது. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் வந்து திருப்பெருந்துறையில் இருக்குது. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் வந்து மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் வந்து அப்துல் ரஹ்மான்.
மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதுக்கு தான் வந்து மேத்தா வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க. ஸோ மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. தமிழ் இன்பம் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது இதுக்காக பெற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெற்றதை வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் சாகித்ய அகாதமி விருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட நூல் தான் தமிழ் இன்பம். அதுக்கு தான் அவங்க வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு வந்து மூவா அவர்களுடைய தான். ஸோ வந்து இப்போ தான் கள்ளர் சரித்திரம் வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். கள்ளர் சரித்திரத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வேங்கடசாமி நாட்டார். ஸோ நமக்கு ஒரு கேள்வி தெரியல அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை வச்சு இதான் தெரியாத ஒன்றை வந்து நம்ம இதுலேருந்து எடுக்க முடியும். எப்பயுமே கேள்விகளை நீங்கள் ஒரு கேள்வி எழுதுறீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற நீங்கள் எக்ஸாம் ஹால்லையே வந்து நமக்கு கேள்வி வந்து தெரியவே இல்லைங்கிற கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தால் அந்த ஏபிசிடி ஆப்ஷன் வந்து நல்லா பாருங்கள். பார்த்து ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் அந்த இந்த கேள்விக்கும் இதுக்கும் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணலாம். அது மாதிரி சில கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கூட நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ ஒரு கேள்வி தெரியலை அப்படிங்கிறத பயப்படாதீங்க. ஆப்ஷன்ஸை வச்சு வந்துன்னா கரெக்டான ஆன்சர்ஸை வந்து பிக் பண்ணிவிடுங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து வாணிதாசன் பற்றி தான். தமிழ் பிரெஞ்சு ஹயகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் தான். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞரும் வந்து வாணிதாசன் அவர்கள் தான். பொறுத்துக புனைப்பெயர் பெயர் வந்து புதுமை பித்தன் அப்படின்னா வந்து விருத்தாச்சலம் வருவாங்க. ஈரோடு வந்து தமிழன்பன் அப்படின்னா வந்து ஜெகதீசன். வாணிதாசன் அப்படின்னா வந்து எத்திராஜ். கண்ணதாசன் அப்படின்னா வந்து முத்தையா. ஸோ கண்ணதாசன்னா முத்தையா, வாணிதாசன் அப்படின்னா வந்து என்ன எத்திராஜ், ஈரோடு தமிழன்பன் அப்படின்னா வந்து ஜெகதீசன், புதுமை பித்தன் அப்படின்னா வந்து விருத்தாச்சலம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிங்க. தத்தம், சுகம், வெறுப்பு, கிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து பொருந்தாதது அப்படின்னா வந்து வெறுப்பு அப்படின்னா வந்து நம்ம வந்து மலையை வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னா வந்து வெறுப்பு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.